ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கருப்பு அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு லேபில் கொண்டு போய் கொடுத்து இதில் ஏதாவது மயக்க மருந்து கலந்துருக்கான்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ரிசல்ட்டு சாயந்தரம் தான் வரும்ன்ட்டு லேபில் சொல்லிடுறாங்க. அடுத்து கொட்டாய் கிட்ட தமிழ் பாட்டி மாமி, ஏன் தமிழ், நாங்கள் எல்லாரும் சேது தாமரை கிட்ட நடந்ததை கண்ணால் பார்த்தோம், அப்படி இருந்தோம், இது உண்மை இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்னு மாமி கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க, ஆனால் இந்த காரியத்தை என் புருஷன் செஞ்சிருக்க மாட்டாருன்ட்டு தமிழ் சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன்ட்டு தமிழ் அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, நீ சேது மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து எனக்கே நீ சொல்கிறதான் உண்மையோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் என் சப்போர்ட் உனக்கு தன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அடுத்து தமிழ் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா ரகசியமாக வீட்டுக்குள்ளே வச்சு மாமாவுக்கும் அந்த தாமரைக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். நீங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்ற என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அடுத்து சாவித்திரி ராஜாங்க தம்பிக்கிட்ட, அண்ணே கல்யாணத்துக்கு அண்ணன் காசு வாங்கிக்க சொல்லிச்சேன்ட்டு கேட்குறாங்க. நான் மறந்துட்டேம்மா, இந்த 10 லட்சம் அப்படின்னு கொடுக்குறாரு. என்ன அண்ணே, எங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்குது, 200 பவுன் நகை வாங்க வெறும் 10 லட்சம் போதுமான்னு கேட்குறாங்க. என்னது 200 பவுன் நகையா? அவரே ஆடி போகிறாரு. சரி, இதை செலவுக்கு வச்சுக்க, நகை கடைக்காரர் வருவார், உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்கன்ட்டு சொல்லிடுறாரு. அடுத்து தமிழோட அப்பா டிராக்டரில் ஒரு பெல்லை கட்டி அதை ராஜாங்க வீட்டுக்கு முன்னாடி அடி அடின்னு அடிக்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாரும் வெளியில் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் மகன் உயிரோடு இங்கே இருக்கும்போதே என் மருமகனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஐயா, ஊர்க்காரங்களே இதுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கோ கோர்ட்டுக்கோ போய் என் மகளுக்கு நீதியை வாங்குவேன்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு காண்டான சாவித்திரி, என் மகளுக்கு நடந்த அநியாயத்தை பார்த்து சாட்சி எங்கள் அண்ணன், அதனால தான் அவர் இந்த முடிவை எடுத்தார். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நானே என் பொண்ணுக்காக போலீஸ்க்கோ கோர்ட்டுக்கோ போவேன்ட்டு சொல்கிறாங்க.